எங்கள் நேசுக்கு நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஆராதனை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். 7 மாதம் நடத்தி வந்தவர் 8வது மாதம் ஆகஸ்ட் மாதத்தை காணும்படி கர்த்தர் கிருபை செஞ்ச தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்தும். இம்மட்டு எங்களை பாதுகாத்தின தயவுக்காக, எனக்கு தேவையான எல்லாவற்றிலும் அற்புதமாய் ஆச்சரியமாக நடத்தின தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்தும். ஆராதிக்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் தெய்வ மகிமை, தெய்வ பிரசனம் ஆளுகை செய்து கர்த்தர் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். திரிய தேவனை ஆளுகை செய்து நடத்துங்க. மீட்பர் இரட்சகருமாய் இயேசு நல்ல பிதாவே, ஆம். ஆண்டவர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அவருக்கும் வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை என்னையும் அற்புதமாய் ஆச்சரியமாய் நடத்தி வந்து இந்த 8வது மாதத்தை காணும்படி கர்த்தர் கிருபை செஞ்சிருக்கிறார். அன்றைய தினமே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை அணி அணியாய் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார் என்ற வார்த்தைப்படி 8வது மாதம் உங்களை என்னையும் அடிமத்தனத்திலிருந்து தேவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு உங்களை என்னையும் சுதந்திரிப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவர். அவர் செய்ய நினைத்தது ஒரு நாள் தடைபடாது என்பதை நீங்கள் நானும் அறிந்திருக்க வேண்டும். விசுவாசத்தோடு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று சொல்லி அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா என்று சொல்லி இந்த பாடலை உற்சாகத்தோடு கர்த்தர் நாமத்தை மையப்படுத்தலாம். அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. நீர் முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும்? நீர் முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும்? எனக்கென உட்குறித்த எதையுமே, எனக்கென உட்குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி எத்தனை பேர் விசுவாசத்தோடு சொல்றீங்க? முடித்திடுவே உமக்கு ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம். உமக்கு ஆராதனை உயிருள்ள நாளில். அனைத்தையும் செய்து முடிக்கும், அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவர். அல்ல விசுவாசத்தோடு கர்த்தரை மையப்படுத்தலாமே. ஆமென். அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. நான் எம்மாத்திரம் ஒரு பொருட்டா எண்ணுவதற்கு, நான் எம்மாத்திரம் ஒரு பொருட்டா எண்ணுவதற்கு. காலைதோறும் கண்ணோக்கி பார்க்கிறீர், காலைதோறும் கண்ணோக்கி பார்க்கிறீர். தினந்தோறும் விசாரித்து மகிழ்கிறீர், தினந்தோறும் விசாரித்து மகிழ்கிறீர். உமக்கு ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம். உமக்கு ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம். அனைத்தையும் செய்து முடிக்கும், அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. என்னை புடமிட்டால் பொன்னாக துலங்கிடுவே, என்னை புடமிட்டால் பொன்னாக துலங்கிடுவே. நான் போகும் பாதையை
நான் போகும் பாதைகளை அறிந்தவரே, நான் போகும் பாதைகளை அறிந்தவரே, உந்தன் சொல்லை உணவு போல காத்துக்கொண்டே, உந்தன் சொல்லை உணவு போல காத்துக்கொண்டே, என் உள்ளம் ஏங்குதையா, எப்போது வருவீரையா, என் உள்ளம் ஏங்குதையா, அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா, அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா, என் மீட்பரே, உயிரோடு இருப்பவரே, என் மீட்பரே, உயிரோடு இருப்பவரே, இறுதி நாளில் மண்ணில் வந்து நிற்பதை, இறுதி நாளில் மண்ணில் வந்து நிற்பதை என் கண்கள் தானே அந்நாளில் காணுமே, என் கண்கள் தானே அந்நாளில். எப்போது வருவீரையா, எப்போது வருவீரையா, என் உள்ளம் ஏங்குதையா, எப்போது வருவீரையா, என் உள்ளம் ஏங்குதையா, அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா, அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபட. நீ முடிவெடுத்தால், நீ முடிவெடுத்தால் யார்தான் மாற்ற முடியும், நீ முடிவெடுத்தால் எனக்கென முன்குறித்த, எனக்கென முன்குறித்த எதையுமே, எனக்கென முன்குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவே, எப்படியும் நிறைவேற்றி. உமக்கு ஆராதனை, உமக்கு ஆராதனை, உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஆராதனை, உயிருள்ள நாளில் அனைத்தையும் செய்து முடிக்கும், அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா, அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா, உமக்கு ஆராதனை, உயிருள்ள நாளெல்லாம் உமக்கு ஆராதனை, உயிருள்ள நாளெல்லாம். அப்படி கண்களை மூடினவர் ஆண்டவருடைய சமூகத்தில், தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி யோபு தன் வாழ்க்கையில் அறிந்து கொண்டது போல இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில தேவனால செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. இது மனுஷனால முடியாதுதான், ஆனா தேவனால எல்லாம் கூடுமே என்ற வார்த்தை நீங்க ஆண்டோட சமூகத்தில் வாங்கில திறந்து கர்த்தரை மையப்படுத்தலாம். ஓ, நீர் செய்ய நினைத்தது எங்க வாழ்க்கையில தடைபடாத ஆண்டவர், சூழ்நிலைகளோ மனிதர்களோ எங்களுடைய ஆசீர்வாத நன்மைகளை தடுக்க முடியாது. ஏன்னா நீங்க எங்க வாழ்க்கையில முன்குறித்த காரியத்தை எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் எங்களோடு கூட இருக்கீங்கப்பா. சர்வ வல்லமுள்ள தேவன் எங்களோடு கூட இருக்கீங்கப்பா. ஓ நன்றி இயேசுவே. நம்புவதற்கு ஏதும் இல்லாதிருந்தும் நம்பிக்கையோடு விசுவாசித்தான் என்று சொல்லி ஆபிரகாம் வாழ்க்கையில தேவனாய் கத்த அற்புதம் செஞ்சவர், சர்வ வல்லமுள்ள தேவனாய் இருந்து ஏல்சடா இருந்து வாழ்க்கையில சரீரம் செத்து போனதாக இருந்தும் வாழ்க்கை நம்புவதற்கு என்னாதுங்கிற சூழ்நிலை இருந்தும் ஆனா நம்பிக்கையோடு தேவன் சொன்ன வாக்கு தத்தங்களை விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இருந்தான்.
நீங்களும் நானும் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்கள், சூழ்நிலைகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை உங்க வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கை நிறைவேற்றி முடிப்பதற்கு உண்மையிலவராய் இருக்கிறார். அதற்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம், எங்களால முடியாது, எங்களால செய்வதற்கு, எங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்வதற்கு, எங்க வாழ்க்கை ஏதாவது ஒன்று செய்வதற்கு எங்களால ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. எல்லாமே உம்மாலாக ஆண்டவரே. சர்வ வல்லமுள்ள தேவன் எங்களோடு கூட இருக்கீங்க அப்பா. எங்களுடைய அறிவுக்கு புத்திக்கு எட்ட முடியாத காரியத்தை செய்வதற்கு, கிரகிக்க முடியாத காரியத்தை செய்வதற்கு உண்மையிலவராக இருக்கீங்க அப்பா. என் தேவன் என் வாழ்க்கையில எப்படி நிறைவேற்றி முடிப்பதற்கு அவர் உண்மையிலவராக இருக்கிறார். ஓ, சோதித்த பின் சுத்த பொன்னாக விளங்குவேன் என்ற வார்த்தைப்படி நம்ம வாழ்க்கையில எப்பேற்பட்ட சோதனைகள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், உபத்திரப்பட்டது நல்லது, அதனால் நம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்ற வார்த்தைப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போடு நீங்க தான் எங்க வாழ்க்கையில அற்புதம் செய்ய முடியும், நீங்க தான் எங்க வாழ்க்கையில அதிசயம் செய்ய முடியும், நீங்க தான் எங்க வாழ்க்கையில உயர்த்த முடியும். ஓ நன்றி இயேசுவே, நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. எங்க வாழ்க்கையில் ஆண்டவரை உம்மால கூடும் என்று நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம். உங்களால தான் எங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்ய முடியும், உங்களால தான் எங்க வாழ்க்கையை உயர்த்த முடியும். நம்பிக்கையோடு வந்திருக்கிற ஆராதிக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில நீ ஒரு அற்புதம் செய்வீராக என்று சொல்லி ஒரு அர்ப்பணிப்போடு ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தருடைய வார்த்தையை உறுதியாய் பிடித்து கொண்டு விசுவாசத்தோடு கர்த்தர் நாமத்தை மையப்படுத்தலாம். ஓ நன்றி இயேசுவே, நாங்கள் உயர்த்து. என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்துவிட்டேன், உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்துவிட்டேன், உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை இருக்கின்றதாய் வரவழைப்பவரே, சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை இருக்கின்றதாய் வரவழைப்பவரே, ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். எத்தனை பேர் விசுவாசத்தோடு சொன்னீங்க? ஆபிரகாமுக்கு எனக்கும் என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்துவிட்டேன், உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். என்னால் அவே எல்லாம் பார்த்து கொள்வார், தேவையை நிறைவாக்குவார், கண்ணீரை துருத்தியில் எடுத்து வைத்து ஏற்றதாய் பலன் தருவார். யெகோவாயிரே எல்லாம் பார்த்து கொள்வார், தேவையை நிறைவாக்குவார், கண்ணீரை துருத்தியில் எடுத்து வைத்து ஏற்றதாய் பலன் தருவார்,
எத்தனை பேர் விசுவாசத்தோடு சொல்றீங்க ஆண்டவர் நோக்கி? அந்நாளை கழிப்பாய் ஆமே என்னையும் மாற்றிடுவார். இந்நாளுக்கும் கூடாதென்று என்னை நான் தந்துவிட்டேன். உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். என்னால் ஒன்றும் கூடாதென்று விசுவாசத்தோடு சொல்லிக் கொண்டே இருங்க ஆண்டவரை நோக்கி. உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். கிரகிக்க முடியாத காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியாத காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை கிரகிக்க முடியாது. அவர் நினைச்சிட்டார்னா நீங்களை நானும் புரிந்து கொள்ள முடியாத ஆச்சரியமான காரியத்தை செய்வதற்கு உண்மையிலவராய் இருக்கிறார். ஆமென். கிரகிக்க முடியாது காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது என் தேவன் எனக்காய் எங்கள் வாழ்க்கையில் செய்கிறதுக்கு அற்புதம் செய்வதற்கு உண்மையிலவராய் என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். அவர் செய்கிற அற்புதம் ஆச்சரியமாயிருக்கும். கிரகிக்க முடியாத காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியாத என் தேவன் என் வாழ்க்கையில செய்ய போது கிரகிக்க முடியாத அற்புதங்களை செய்வதற்கு உண்மையிலவராக இருக்கிறார். கிரகிக்க முடியாத காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். நீங்களை நானும் ஆராதிக்கும் போது எங்களால ஒன்றுமில்ல ஆண்டவரே, எல்லாமே நீங்க சொல்லி அவருடைய கரத்துல எல்லா சூழ்நிலைகளும் அவர்கிட்ட அர்ப்பணிச்சுட்டா. இன்னைக்கு ஆபிரகாமுக்கு செஞ்ச தேவன் அதே சர்வ வல்லமுள்ள தேவன் உங்க வாழ்க்கையிலும் அற்புதம் செய்வதற்கு உண்மையிலவராயிருக்கிறார். அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தா நீங்களும் நானும் நம்முடைய அறிவுக்கு எட்டாத கிரகிக்க முடியாத அற்புதங்களை அதிசயங்களை உங்கள் வாழ்க்கையில செய்வதற்கு அவர் உண்மையிலவராகவே இருக்கிறார். என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற வார்த்தையின்படி அப்படிப்பட்ட அற்புதம் ஆசீர்வாதம் கிரகிக்க முடியாத காரியத்தை ஆராதிக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில ஒவ்வொருவருக்கும் செய்வதற்கு நீ உண்மையிலவராக இருக்கீங்க. நீ 2 கரங்களை உயர்த்தி ஒரு விசாரிப்பணிப்போடு சொல்லலாம். கிரகிக்க முடியாத காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியாத காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன், ஜீவனுள்ள தேவன். ஆராதிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உண்மையாய் ஆராதிக்கிற பிள்ளைகள் வாழ்க்கை இந்த வாரங்கள் இந்த மாதங்களிலே அற்புதம் செய்வீராக விசுவாசம். எல்லா மகிமை எல்லா புகழும் மக்கே நாங்கள் மீட்பர் இரட்சகரும் இயேசு நல்ல பிதாவே. ஆமென். பரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட கால ஆராதனை வழிக்க நன்றி. ஆராதனையை தூக்க முடிய தேவ பிரசன்னம் இருக்கணும். ஆராதனை ஆன்லைனில் பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதியும் பிதாக்கள் வருஷத்தாவை தெரிவித்த ஆசீர்வதித்து கூடும். இயற்கை கால சாதமை கரடு தடையெல்லாம் கிடைத்து
நான் எனக்கு சிறுவனை பெருகும்படி ஒரு கருத்தில் நான் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. இந்த பாடலை கேட்குற செய்தி ஒவ்வொரு வரையும் என் தேவன் ஆசீர்வாதத்துக்கு உருவாக்கும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கால ஆராதனையை ஆன்லைனில் பார்க்கக்கூடிய யாவரையும் பிதா குமார் பரிசுத்தாவின் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். பாடல் ஆராதனை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் செய்தி கொண்ட பாடல் கேட்டு நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். என்னோடு சேர்ந்து பாடுகள். பழைய பாடல் நாம் ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். எகிப்தை கடந்து நாம் சென்றிடுவோம். கானான் பயணமோ தூரம், எகிப்தை கடந்து நாம் சென்றிடுவோம். கர்த்தர் இயேசுவுடன் வருவாரே, கானானில் களிப்புடன் சேர்ந்திடுவோம். கர்த்தர் இயேசுவுடன் வருவாரே, கானானில் களிப்புடன் சேர்ந்திடுவோம். பயணமோ தூரம், எகிப்தை கடந்து நாம் சென்றிடுவோம். கானான் பயணமோ தூரம், எகிப்தை கடந்து நான் சென்றிடுவோம். பார்வோன் சேனை பின் தொடர்ந்தாலும், செங்கடல் எதிரே தெரிந்தாலும், பார்வோன் சேனை பின் தொடர்ந்தாலும், செங்கடல் எதிரே தெரிந்தாலும், செங்கடலை பிளந்து இஸ்ரவேலை நடத்தும் சேனைகளின் கர்த்தருடன் வருவார். சேதமின்றி நம்மை நடத்தினார். செங்கடலை பிளந்து இஸ்ரவேலை நடத்தும் சேனைகளின் கர்த்தருடன் வருவார். சேதமின்றி நம்மை நடத்திடுவார். கானான் பயணமோ தூரம், எகிப்தை கடந்து நாம் சென்றிடுவோம். கானான் பயணமோ தூரம், எகிப்தை கடந்து நாம் சென்றிடுவோம். கர்த்தர் இயேசுவுடன் வருவாரே, கானானின் களிப்புடன் சேர்ந்திடுவோம். கர்த்தர் இயேசுவுடன் வருவாரே, வனாந்திர வழியே நடத்திடுவார். பாதைகள் ஏதுமின்றி காத்திடுவார். வனாந்திர வழியே நடத்திடுவார். பாதைகள் ஏதுமின்றி காத்திடுவார். வானத்தின் மன்னாவால் போஷித்து காக்கும் உலகத்தை நம்முடன் வருவார். வலுவாமல் நம்மை நடத்திடுவார். வானத்தின் மன்னாவால் போஷித்து காக்கும் வல்லனம் கர்த்தருடன் வருவார். தினம் வலுவாமல் நம்மை நடத்திடுவார். கானான் பயணமோ தூரம், எகிப்தை கடந்து நாம் சென்றிடுவோம். கானான் பயணமோ தூரம், எகிப்தை கடந்து நாம் சென்றிடுவோம். கர்த்தர் இயேசுவுடன் வருவாரே, கானானின் களிப்புடன் சேர்ந்திடுவோம். கர்த்தர் இயேசுவுடன் வருவாரே, கானானின் களிப்புடன் சேர்ந்திடுவோம். மாராபின் தண்ணீரை கடந்திடுவோம். ஏழிமி நீரூற்றை கண்டிடுவோம். மாராவின் தண்ணீரை கடந்திடுவோம். ஏழுமி நீரூற்றை
எகிப்தை கண்டிடுவோம். மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றும் மகிமையுள்ள கர்த்தருடன் வருவார். மகிழ்ச்சியினால் நம்மை நடத்திடுவார். மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றும் மகிமையுள்ள கர்த்தருடன் வருவார். மகிழ்ச்சியினால் நம்மை நடத்திடுவார். கானான் பயணமோ தூரம், எகிப்தை கடந்து நான் சென்றிடுவோம். கானான் பயணமோ தூரம், எகிப்தை கடந்து நான் சென்றிடுவோம். கர்த்தர் இயேசுவுடன் வருவாரே, கானானின் களிப்புடன் சேர்ந்திடுவோம். கர்த்தர் இயேசுவுடன் வருவாரே, களிப்புடன் சேர்ந்திடுவோம். கர்த்தர் இயேசுவுடன் வருவாரே, கானானின் களிப்புடன் சேர்ந்திடுவோம். புதிய மகிமையெல்லாம் திரியேக தேவனுக்கு உண்டாகட்டும். அப்பிரயோஜனமற்றவன் உடைய வார்த்தையை மகிமைப்படுத்தும்படி என்னை தரைமட்டமாய் தாழ்த்துகிறேன். நீர் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் செய்ய நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடன் சொல்ல போகிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டு எகிப்து கானான் அந்த பிரயாண பாதையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கெங்கெல்லாம் அந்த மகிமையின் மேகத்தால் நடத்தப்படும் போது எங்கெல்லாம் மேகம் நின்றதோ, எங்கெல்லாம் அவர் தங்கினார்கள், கூடாரம் போட்டார்கள், அடுத்து அந்த கூடாரத்தை கிளப்பி எப்படி பிரயாணம் பண்ணினார்கள் என்பதை குறித்து எகிப்து கானான்ங்கிற தலைப்பில் நாம் தொடர்ந்து தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய ஆவியான உதவி செய்வார். முதலாவது, இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் வாழ்ந்த வளமான ஒரு செழிப்பான வாழ்க்கையில் யோசேப்பு எகிப்து தேசத்தில் அதிபதியாக இருக்கும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் யாக்கோபு குடும்பம் எல்லாமே போய் ஒரு வளமான இடத்தை தேர்ந்தெடுத்து ஆசீர்வாதம் பெருக பண்ணி ஒரு 430 வருஷ காலம் இந்த ஜனங்கள் எகிப்திலே ஒரு வளமான வாழ்க்கை வாழ்ந்து, ஒரு வளமான வாழ்க்கை ஒரு பக்கம் இருந்தாலும் பார்வோன் கையில் யோசேப்புக்கு அடுத்து யோசேப்பை அறியாத ராஜாக்கள் வரும்போது சிறைவனுடைய வளர்ச்சி அவங்களுக்கு பிரியமில்லாதனால ஒடுக்கி அவர்களை வேலையில் போட்டு நெருக்கி அப்படி எப்படியாவது பரவ விடாதபடி வளர்ச்சியை தடை செய்ய வேண்டும்ங்கிற திட்டத்தோடு அவர் செயல்பட்டாலும் எவ்வளவாய் ஒடுக்கினார் அவ்வளவாய் பழுகி பெருகினார் என்று வேதம் சொல்கிறது. இப்படியே 430 வருஷம் கர்த்தர் ஆபிரகாம் சொன்ன காலத்தின்படியே அவர் சீயோனுக்கு தயை செய்கிற காலம் குறித்த நேரம் வந்தது சொல்லப்பட்டபடி அதினதின் காலத்தில் காரியங்களாய் நேர்த்தியை செய்து முடிக்கிறவர். 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் அணியணியாய் புறப்பட்டு போனார் என்று யாத்திரா 12, 40, 41, 51 நாம் வாசிக்கிறோம். அந்த மாத வாக்கு தத்தமாகவும் ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கிறார், புறப்பட பண்ணினார். அதே போல தான் இன்றைய காலவெளியில் நாம் என்னாம புஸ்தகம் 33வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கிறோம். முதலாம் மாதத்தின் 15ஆம் தேதியிலே அவர்கள் ராமசேசை விட்டு புறப்பட்டார்கள். பஸ்காவுக்கு மறுநாளிலே எகிப்தியர் எல்லாரும் பார்க்க இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எகிப்தை விட்டு ஆபீப் மாதம் அப்படிங்கிறது எபிரேய மக்களுக்கு அது முதல் மாதம். ஆபீப் அப்படின்னா பழைய எல்லாம் முடிந்து ஒரு புதிய துவக்கம் அர்த்தம். இஸ்ரவேல் ஜனங்க 430 வருஷ காலம் எல்லாமே அவருடைய வாழ்க்கை எல்லாமே வாழ்ந்த சிறுமையாள் அடிமைத்தனம் இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஒரு புதிய துவக்கத்தை தோறி புதிய காரியத்தை நோக்கி ஆண்டவர் நடத்தி செல்கிறார். பழையது முடிந்து ஒரு புதிய துவக்கத்துக்கு நேராக ஜனங்களை ஆபீப் மாதம் எபிரேய வார்த்தையின் அர்த்தமே அதான். பழையது முடிந்து ஒரு புதிய துவக்கம் அர்த்தம். பஸ்காவுக்கு மறுநாள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போது அந்த இஸ்ரேல் ஜனங்கள் எங்கே வாழ்ந்தாங்க, அது எப்படிப்பட்ட இடம்? முதல் சொல்லும் போது அந்த 1, 2, 3 வாசிமா 33, 1, 2, 3 வாசி.
மோசே ஆரோன் என்பவர்களுடைய கையின் கீழ் தங்கள் தங்கள் சேனைகளின்படியே எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேல் புத்திரருடைய பிரயாணங்களின் விபரம். மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே அவர்கள் புறப்பட்ட பிரகாரமாக அவர்களுடைய பிரயாணங்களை எழுதினான். அவர்கள் ஒவ்வொரு இடங்களிலிருந்து புறப்பட பண்ணின பிரயாணங்களாவன. முதலாம் மாதத்தின் 15ஆம் தேதியிலே அவர்கள் ராமசேஸை விட்டு புறப்பட்டார்கள். ராமசேஸ் அப்படின்னா அது ஒரு வளமான தேசம். இது எங்கே இருக்குது அப்படின்னா அதிகாரம் 47 11வது வசனத்தை வாசிப்பீர்களானால், யோசேப்பு எகிப்தில் அதிபதியாக இருக்கும்போது பார்வோன் யோசேப்பை பார்த்து, உன் பெற்றோர் குடும்ப சகோதரர் எல்லாரையும் இந்த கோசைன் நாட்டில் உள்ள ராமசேஸுங்கிற பட்டணத்தை தேர்ந்தெடுத்து, அது ஒரு வளமான நாடு, நல்ல ஒரு உங்கள் தொழிலுக்கு, உங்களுடைய வாழ்க்கைக்கு, உங்களுடைய எல்லா விவசாயம், உங்களுடைய நீங்கள் தொழில் செய்து பிழைப்பதற்கு நல்ல ஒரு நாடு அப்படின்னு சொல்லி யோசேப்புக்கு மேலே வைத்த ஒரு மரியாதை நிமித்தம் பார்வோன் அப்படி ஒரு சிறப்பான இடத்தை தேர்ந்தெடுத்து கொடுத்தார். அதை 47:11 படிமா. பார்வோன் கட்டளையிட்டபடியே யோசேப்பு தன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் எகிப்து தேசத்திலே நல்ல நாடாகிய ராமசேஸ் என்னும் நாட்டிலே சுதந்திரம் கொடுத்து. நல்ல நாடுங்கிறது ஒரு வளமான நாடு, செழிப்பான நாடு, எல்லா நன்மைகளும் எல்லா வளங்களும் சிறந்த இடம் அது. இன்னும் 47:27 நினைக்கிறபடி. இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலுள்ள கோசேன் நாட்டிலே குடியிருந்தார்கள். அங்கே நிலங்களை கையாட்சி செய்து மிகவும் பழுகி பெருகினார்கள். பொருதி இடம் கோசேன் நாட்டிலே ராமசேஸ் பட்டணம். சரி, இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான இடத்துல இஸ்ரேல் ஜனங்கள் 430 வருஷ காலம் பார்வோன் இவருடைய திறமையை வைத்து தான் அந்த மிகப்பெரிய பட்டணமாக, செழிப்பான பட்டணமாக அந்த எகிப்திலேயே அது ஒரு பெரிய கோசை நாடுங்கிறது, அந்த ராமசேசம் பட்டணங்கிறது எல்லா வளங்களும் பொருந்தியது. அப்படிப்பட்ட இடத்துல இஸ்ரேல் ஜனங்களுடைய பிரயாசம்தான் அந்த பட்டணம். அவ்வளோ பிரம்மாண்டமாக ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை. ஆனால் என்ன செய்ய வேண்டியிருக்குது, இப்போயே ராமசேஸை விட்டு ஆண்டவர் 430 வருஷம் முடிஞ்சிருச்சு. இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தில் இருக்க வேண்டிய காலம் முடிஞ்சிருச்சு. இனி ஒரு நாள் முன்னையே பின்னையே இல்லை, அன்றைய தினமேங்கிற 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே இஸ்ரேல் ஜனங்களை அங்கே விட்டு புறப்பட பண்ணினார். அப்போ எகிப்துங்கிற ஒரு அடிமைத்தன, எகிப்து என்பது உலகம், ஒரு வளமான வாழ்க்கையை வாழ்ந்தாலும் இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு பக்கம் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. இப்போ ராமசேஸை விட்டு இஸ்ரேல் ஜனங்கள் புறப்பட்டார்கள் அப்படின்னா அவர்கள் அடிமைத்தனத்தை விட்டு விடுதலையாகி பழைய காரியங்கள் எல்லாம் முடிஞ்சு ஒரு புதிய துவக்கத்துக்கு நேராக ஆபீப் மாதம் அப்படின்னா 15ஆம் தேதினா பஸ்கா பண்டிகைக்கு மறுநாள்னா ஒரு வளமான வாழ்க்கை. அடுத்த பக்கம் அவங்க ஒரு அடிமைத்தன வாழ்க்கை. வளமான வாழ்க்கை இருந்தாலும், உலக பிரகாரமான வாழ்க்கையில் சில செழிப்பு ஆசீர்வாதங்கள் இருந்தாலும், அது என்னைக்கு இருந்தாலும் யாக்கோப் 16 இருக்கிற வரைக்கும் 2 பரிவாள் 2 ராஜாவுக்குரிய ஐஸ்வர்யம் இருந்தாலும் அவன் ஒரு அடிமைத்தனத்தில் இருந்தான். என்னைக்கு கானானுக்குள்ளே பிரவேசிக்கிறானோ அன்னைக்கு தான் அவன் ஒரு தேவனோடு சேர்ந்து ஆளுகை செய்கிற மனிதனாக உயர்த்தப்பட்டான். அதே போல தான் இங்கே இஸ்ரேல் ஜனங்க ராமசேசத்தை விட்டு புறப்பட வேண்டியதாயிடுச்சு. 430 வருஷம் முடிஞ்சு இப்போ வளமான வாழ்க்கை விடணும். ஒரு பக்கம் வளமான வாழ்க்கையை விட்டாலும் அவங்க அடிமைத்தனத்தில் விடுதலை வர்றாங்க. எகிப்து வந்து ஒரு வல்லரசு நாடு, அது இவங்க குடியிருந்த நாடு ஒரு பெரிய வளமான பகுதி. அப்போ இதை கேட்குற அருமையான தேவப்படி, இது மூலமாக நம்ம ஆவிக்குரிய இஸ்ரவேலுக்கு என்ன பாடம் கற்றுக்கொள்கிறோம்? உலகத்தில் இருக்கிற வரைக்கும் பிரம்மாண்டமான வாழ்க்கை, வளமான வாழ்க்கை வாழ்ந்தாலும் அது ஒரு பாவ அடிமைத்தன வாழ்க்கை தான். ஆனால் நம்ம அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறணும் அப்படின்னா நாம் கண்டிப்பாக அந்த வளமான வாழ்க்கையை விட்டு வெளியேறி தான் ஆகணும். உலகம் வளமான வாழ்க்கையை தரலாம், பிரமாண்டமான வாழ்க்கையை தரலாம், ஆனால் அது ஒரு அடிமைத்தன வாழ்க்கை. அது பாவம். எகிப்து என்பது அடிமைத்தனம், பாவம், உலகம். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை ரட்சிக்கப்பட்டவன் முதலாவது உலகத்தை விட்டு ஒரு வளமான வாழ்க்கையை விட்டு நம்ம வெளியேறணும், விடுதலை பெறணும். அப்போ உலகத்தில் எவ்வளோ தான் நீங்கள் பிரமாண்டமாக வாழ்ந்தாலும் அது ஒரு அடிமைத்தனங்கிறத மறந்துடக்கூடாது. இப்போ இஸ்ரேல் ஜனங்க ராமசேஸை விட்டு வெளியேறணும்னா ஒன்று வளமான வாழ்க்கையை விடணும்,
ரெண்டாவது அவங்க அடிமைத்திலிருந்து விடுதலை. அப்போ அந்த வளமான வாழ்க்கையை விட்டு வெளியே வந்தால் தான் நாம் ஒரு விடுதலையான வாழ்க்கையை வாழ முடியும். வளமான வாழ்க்கை தவறல்ல, உலக பிரகாரமான வாழ்க்கை தான் தவறு. ஆண்டவருக்காக வாழணும் அப்படின்னா சில உலக மேன்மைகளை விட்டு தாங்கணும். சில மக்கள் இதற்காகவே ஆண்டவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் எங்கள் வீடுகளில் சொத்து சுகம் தர மாட்டுறாங்க, ஊர் உலகத்தில் இருக்கிற மக்களோடு நம்ம ஐக்கியமாக வாழ முடியாது என்றாலும் இன்றைக்கு அதனாலே அநேக மக்கள் கிறிஸ்துவுக்காக வாழணும் போது இப்படியெல்லாம் கஷ்ட நஷ்டம் இருக்குங்கிறக்காண்டியே சில பேர் இன்றைக்கும் ஆழமான அர்ப்பணிப்புகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருவதற்கு விருப்பம் இல்லாமல் இருக்காங்க. சில ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்தவங்க கூட உலகத்துக்காக மறுபடியும் அடிமைத்தனத்தில் போகிறத நம்ம பார்க்குறோம், கேள்விப்படுகிறோம். ஆனால் அப்போஸ்தலன் பவுலை பாருங்கள், என் ஆண்டவர் அறிகிற அறிவின் மேன்மைக்காக லாபமாக நினைக்கிற அவன் நஷ்டம் குப்பை என்று எண்ணினார். இந்த இஸ்ரவேலர் ராமசேசை விட்டு வெளியேறுகிறார், பார்வன் அடிமைத்தனத்தை விடுதலை வர்றாங்க. அப்படின்னா இதிலிருந்து என்ன நம்ம கற்றுக்கொள்கிறோம்? நம்ம அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை வரணும்னா உலக பிரகாரமான வாழ்க்கையை விட்டு நம்ம வெளியேறி தான் ஆகணும். இல்லைன்னா இன்னும் அடிமைத்தனத்துக்குள்ள பாவ அடிமைத்தனத்து உலக அடிமைத்தனத்தில் கடந்து தேவனுடைய ரட்சிப்பை நம்ம காண முடியாது, ரட்சிப்பின் விடுதலையான வாழ்க்கை வாழ முடியாது. இன்றைக்கு இந்த சிறை ஜனங்கள் முதலாவது ராமசேசை விட்டு புறப்பட்டார்கள். அப்படின்னா அடிமைத்தன வாழ்க்கையை விட்டு வெளியேறினார்கள். ஒரு பக்கம் வளம் நிறைந்த வாழ்க்கை இருந்தாலும் அவர்கள் அடிமைத்தனத்துக்குள்ளே இருந்தாங்க. 430 வருஷ காலம் இப்போ ஜனங்களை விடுதலை செய்தார். இவங்க புறப்பட்டு போகிற தேசம் கானான், புறப்பட்டு போகிற பாதை வனாந்திரமாக இருக்கலாம், ஆனால் அவங்க போய் சேருகிற இடம் மகாவிஸ்தாரமான தேசம். வாம 11:12 வாசிங்க. எப்படிப்பட்ட தேசத்துக்கு கொண்டுட்டு போகிறார் ஆண்டவர்? நீங்கள் சுதந்தரிக்க போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம், அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம், அது உன் தேவனாகி கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுது உன் தேவனாகி கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். கர்த்தரோடு இருந்து மகா விஸ்தாரமான தேசம், மலைகளும் நல்ல கனி வளன்களும் செழிப்பும் உள்ள தேசம். எப்போது ஆண்டவர் விசாரிப்பார், அவருடைய பார்வையிலே வாழ்கிற வாழ்க்கை. என் பார்வைக்கு யாரும் கனம் பெற்றானா கனம் பெற்ற வாழ்க்கை அது. கானானின் ஆசீர்வாதத்தில் பார்த்தீங்கன்னா 70 பேரீச்ச மரம், 12 நீரூற்று, ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒரு நீரூற்று, அதில் இருக்க 70 குடும்பத்துக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஒரு பேரீச்ச மரம். உலக தோற்றத்துக்கு முன்னாடியே கர்த்தர் இதை தேர்ந்தெடுத்துட்டார். இந்த வாழ்க்கையை நமக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அப்படி கானானையும் தெய்வத்தையும் ஒப்பிட்டு பார்த்தோம்னா கானானின் ஆசீர்வாதத்திற்கு இந்த கோசேன், இந்த ராமசேஸ் 1% கூட வராது. கர்த்தருக்காக இந்த மேன்மையான வாழ்க்கையை, இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையை விட்டு வெளியேறுவீர்கள். ஆனால் மத்தேயு 19:29 சொல்கிறது, வாசிக்கலாம். என் நாமத்தின் மித்தம் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 அடைந்து நித்திய ஜீவனின் சுதந்திரத்தை எதெல்லாம் விட்டுட்டீங்களோ ஆண்டவர் திரும்ப 100 தர போறாராம். அடுத்து 100 பூமியில் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க போற போனஸ் உண்டு. அதுல என்ன போனஸ் வாசிமா? ஆகிலும் முந்தினோர் அநேகர். இல்லை நீ அதுக்குள்ளே நில்லு, வெளியே வராது. படி. என் நாமத்தின் மித்தம் வீட்டையாவது சகோதரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 அடைந்து 100 பலனும் உண்டு, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளுவான். 100 மடங்கு ஆசீர்வாதம் போனஸ் நித்திய ஜீவன், பரலோக வாழ்க்கை. இந்த பூமியில் நீ ஆண்டவருக்காக எதெல்லாம் இழந்து வாரீங்களோ அந்த 1% இழந்தீங்கன்னா 100% இந்த பூமியில் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க போகிறோம். ஆண்டவரே சார்ந்து இருக்கிற ஒவ்வொருவனுக்கும் இந்த பூமியில் 100% ஆசீர்வாதம் தான். ஆசீர்வாதத்தின் மேலே இல்லை, ஆசீர்வாதம் கொடுக்குற ஆண்டவர் மேலே கண்களை வச்சிங்கன்னா நம்மளை நம்பி எல்லாமே தந்துடுவார். முடிவில் நித்திய ராஜ்யம், நித்திய ஜீவன் நமக்கு போனஸாக கிடைக்குது. இந்த செய்தியை கேட்கறதுனால
யார் யார் கர்த்தருக்காக வாழ்கிற வாழ்க்கையில் எத்தனையோ பேரை கேள்விப்பட்டுக்கிறேன். பெரிய பெரிய பதவியை ராஜினாமா செஞ்சுருக்காங்க. கோடீஸ்வரம் பிள்ளைகள்லாம் சொத்து சுகத்தெல்லாம் இழந்திருக்காங்க, உறவுகள் இழந்திருக்கிறாங்க. அநேக மக்கள் அவங்களெல்லாம் இன்னைக்கு இழந்ததை விட நூற்றுக்கணக்கான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்து அவங்க கண்ணெதிரே உன் முற்பிதாக்களை பார்க்கணும், கர்த்தர் உன்னை அதிகமாக ஆசீர்வதிப்பார் சொன்ன வார்த்தையை மகிமைப்படுத்தி கொண்டு தான் இருக்கிறார். இந்த செய்தியை கேட்குற கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் முதலாவது ராமசேசை விட்டு புறப்படுங்க. பலமான வாழ்க்கை, உலக பிரகாரமான வாழ்க்கையை விட்டவனுக்கு விடுதலையின் வாழ்க்கை. இஸ்ரேல் ஜனங்க ராமசேசை விட்டு புறப்படாட்டும். ஒரு வளமான வாழ்க்கை ஒரு பக்கம் விட்டாலும் விடுதலையின் வாழ்க்கை வாழ போகிறாங்க. வனாந்திர பாதையாக இருந்தாலும் கானானுக்குள்ளே போக போகிறாங்க. தேவ பிள்ளைகளே, ஆண்டவருக்காக எதெல்லாம் விட்டையோ கர்த்தர் நூறத்தனையும் உனக்கு இந்த பூமியில் ஆசீர்வதித்து உன்னை புறக்கணித்த மக்கள் காணும்படி பார்த்து ஆசீர்வதித்து முடிவில் நித்திய ஜீவனை போனஸாக கொடுத்து கர்த்தர் உயர்த்துவார். முதலாவது ராமசேசை விட்டு புறப்பட்டார்கள். எப்பனா பஸ்கா பண்டிகைக்கு மறுநாள். அப்போ முதலாவது அடிமைத்தன வாழ்க்கையிலேருந்து விடுதலை பெறாங்க. ஒரு வளமான வாழ்க்கை, உலக பிரகாரமான வாழ்க்கையை விட்டுட்டு ஆண்டவருக்காக வாழ்கிற வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துட்டாங்க. இது என்ன கற்றுக்கொள்கிறோம்? நாம் தேவனுடைய பிள்ளைகளாக ரட்சிப்பின் அனுபவத்தோடு நாம் ஆண்டவரையே சார்ந்து, இது உலகம் நிரந்தரமானதில்லை. இன்றைக்கி வாழ்கிற வாழ்க்கை நிரந்தரமானது, தற்காலிகமானது. அதனால் அப்படி இந்த வளமான வாழ்க்கையை விட்டுட்டு அடிமைத்தன வாழ்க்கையை விட்டுட்டு விடுதலையின் வாழ்க்கைக்கு நேராக கொண்டு செல்லுதான் ஆபீப் மாதம். இஸ்ரேல் ஜனங்கள் இதன் மூலமாக கற்றுக்கொள்கிறது, உலக பிரகாரமான வளமான வாழ்க்கையை வாழ்ந்தாலும் அது அடிமைத்தனம். அந்த அடிமைத்திலிருந்து விடுதலை பெறணும்னா நம்ம ஆண்டவரோடு நம்ம வாழ்க்கை எகிப்தை விட்டு வெளியேறணும், ராமசேசை விட்டு வெளியேறணும். என்றைக்கு நம்ம உலகத்தை விட்டு வெளியேறமோ அதுதான் உண்மையான ரட்சிப்பு. எகிப்தின் அடிமைத்திலிருந்து விடுதலை பெற்று நான் ஒரு கானான்கிறத தேசத்தை நோக்கி புறப்படுறோம். இடையில் நமக்கு வனாந்தர பாதை இருந்தாலும் அந்த பாதை தேவனோடு கூட நடக்கிற அனுபவம். கர்த்தர் நம்ம நடத்தி செல்வார். நாம் கொடுக்க போகிற தேசம் விசுவாச வாழ்க்கை. நீங்கள் எகிப்தை விட்டு வெளியேறி தேவனுமே இருக்கிற விசுவாச வாழ்க்கையில் கடந்து செல்கிறதா வனாந்தர பாதை. அந்த வனாந்தர பாதையினை நடந்து வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்துக்கு நேராக என்னை கொண்டு செல்ல போகிறார். 1% விட்டவன் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து நித்திய ஜீவனை சுதந்தரித்து கொள்ள போகிறான். அடுத்து வேதம் சொல்கிறது, அந்த பஸ்காவின் மறுநாள். அப்போது முதலாவது எகிப்தை விட்டு வெளியேறணும் அப்படின்னா நம்ம முதலாவது விடுதலை வாழ்க்கை, வளமான வாழ்க்கை, உலகப்பரான வாழ்க்கையை விட்டு வெளியேறுகிறோம். ரெண்டாவது அவன் பஸ்காவை, அதான் ரட்சிப்பின் அனுபவம். அடுத்து அந்த ரட்சிக்கப்பட்டவன் அடுத்து பஸ்காவை அனுசரிக்கணும். அப்போ யாத்திரை 12வது அதிகாரம் 22-23 வாசிக்கலாம். ஈசோப்பு 22 ஈசோப்பு கொழுந்துகளின் கொத்தை எடுத்து கிண்ணில் இருக்கும் இரத்தத்தில் தோய்த்து அதில் இருக்கும் அந்த இரத்தத்தை வாசல் நிலைக்கால்களின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் 2லும் தெளியுங்கள். விடியற்காலம் வரைக்கும் உங்களில் ஒருவரும் வீட்டு வாசலை விட்டு புறப்பட வேண்டாம். கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார். நிலையின் மேற்சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் 2லும் அந்த இரத்தத்தை காணும்போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளிலும் உங்களை அதம் பண்ணுகிறதற்கு வர ஒட்டாமல் வாசற்படியை விலகி கடந்து போவார். சரி, அதே என்னாமோ 33 படி மறுபடியும் ஒரு விஷயம். 1ஆம் மாதத்தின் 15ஆம் தேதியிலே அவர்கள் ராமசேசை விட்டு புறப்பட்டார்கள். பஸ்காவுக்கு மறுநாளிலே எகிப்தியர் எல்லாரும் பார்க்க இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டார்கள். அப்போ பஸ்கா அந்த இது மூலமாக என்ன கற்றுக்கொள்கிறோம்? இஸ்ரேல் ஜனங்களை எகிப்தை விட்டு வெளியேறுவதற்கு பஸ்கா பலி செலுத்தப்பட வேண்டியது அவசியம். முதலாவது அவர்கள் வளமான வாழ்க்கை விட்டு அடிமைத்தனத்தை விட்டு விடுதலை பெற்றாங்க. அது முதல் அனுபவம், ரட்சிப்பின் அனுபவம். ரெண்டாவது, கிறிஸ்து நமக்காக பலியிட்டாரே, பஸ்காவே நாம் ஆசரிக்க வேண்டும். ஏன்னா நம்ம அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்ற அந்த அடையாளம், அந்த நாளை நினைவு கூறணும் அப்படின்னா
பஸ்கா ஆசரிக்க வேண்டும். பஸ்கா என்ன நம்ம கற்றுக் கொடுக்கிறது? இஸ்ரேல் ஜனங்களுக்கு அந்த அடிமைத்தன வாழ்க்கையை விட்டு 430 வருஷம் முடிஞ்சவொடனே அவங்க புறப்பட்ட நாளுக்கு அடையாளம் என்ன? பஸ்கா ஆட்டுக்குட்டி அடித்து அந்த ரத்தத்தை எடுத்து அதை பாத்திரத்தில் எடுத்து ஈசோப்புங்கிற ஒரு தண்டை வச்சு நிலக்காலையும் அங்கே வாசப்படின்னு தெளித்தா அந்த சங்கார தூதன் அதை கடந்து செல்லும்போது அந்த இஸ்ரவேலரை வைத்து கடந்து போயிடுவான். சங்கார தூதன் உள்ளே நுழைந்து அவன் சங்கரிக்க அவனுக்கு அனுமதி கிடையாது. அந்த ரத்தம் பூசப்பட்ட இடமெல்லாம் தேவனால் பாதுகாக்கப்பட்டது. தேவனுடைய ஜனம் அது எபிரேய ஜனங்கள் என்பதுக்கு ஒரு அடையாளம். அந்த ரத்தம் தெளிக்கப்பட்ட பூசப்பட்ட அந்த வாசலை கடந்து போவான். உள்ளே நுழைந்து அவன் சங்கரிக்கிறதுக்கு அவனுக்கு உரிமை கிடையாது, உத்தரவு கிடையாது. ஏன்னா பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்ட வீடெல்லாம் கர்த்தரால் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. சங்காரதூதன் எபிரேய மக்களை கடந்து எகிப்தியர் வீட்டில் இருக்கிற தலைப்பிள்ளைகளெல்லாம் சங்கரித்தான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய அந்த பலி எதிரைக்கு நமக்கு அடையாளமாக இருக்கிறது. எகிப்தை விட்டு விடுதலை பெறுவதற்கு ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டி ரத்தம் சிந்தப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இதன் மூலமாக ஆவிக்குரிய இஸ்ரவேலில் நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம்? நம்முடைய பஸ்கா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. 1 கொரிந்தியர் 5:7 கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டதுனா நமது பாவத்திற்காக நமது அக்கிரமத்திற்காக மிருது அடிக்கப்பட்டு நமது பாவங்களுக்காக மரித்தவர் நம் நீதிமானாக்க உயிரோடு எழுந்திருக்கிறார். அப்போ புதிய ஏற்பாட்டின் காலத்தில் நம்முடைய பஸ்கா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. அப்போ இந்த பஸ்காவை நினைவு கூறும்படிதான், எகிப்தை விட்டு புறப்பட்ட நாளை நினைவு கூறும்படி தான் ஆபீப் மாதம் 15ஆம் தேதி எல்லாருமே இந்த புறப்பட்ட நாளிலே பஸ்காவை அனுசரிக்கும்படி அதனுடைய முறைமை என்னென்ன, ஒரு ஆட்டை தெரிந்தெடுத்து அந்த இரத்தத்தை ஒரு பாத்திரத்தில் எடுத்து, அதாவது திராட்சை ரசத்துக்கு அடையாளமாக, நம்ம புதிய ஏற்பாட்டு எடுத்து திராட்சை ரசத்துக்கு அடையாமல் அது ரத்தம் நிரப்பப்பட்ட பாத்திரம். ஈசப்பு தண்டை எடுத்து அந்த இரத்தத்தை தோய்த்து நிலைக்கால்களிலும் வாசப்படியிலும் தெளிச்சிடணும். ஒவ்வொரு எபிரேய வீட்டிலையும் இது செய்யணும். ஒரு ஆட்டை தேர்ந்தெடுத்து அதனுடைய இரத்தத்தை பாத்திரத்தில் சிந்த வைத்து அந்த இரத்தத்தை ஈசோப்பு தண்டினால் எடுத்து வாசல்களின் நிலைக்காலி தெளிக்கும் போது இது எபிரேய மக்களுடைய வீடு என்பதுக்கு ஒரு அடையாளம். சங்கார தூதன் அந்த வீட்டெல்லாம் கடந்து போயிடுவான். இப்படி அந்த பஸ்காவை ஆட்டுக்குட்டியை தேர்ந்தெடுத்து ரத்தத்தை பாத்திரத்தில் வார்த்து இப்படி ஒவ்வொரு குடும்பமும் இஸ்ரேலர் செய்யணும். இப்படியாக தேவனால் பாதுகாக்கப்படுவதற்கு இது ஒரு அடையாளம். எகிப்தை விட்டு புறப்பட்டதை நாளை நினைவு கூறினா பஸ்கா அதை அனுசரிக்கணும். அது இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு பிரமாணமாக வச்சுட்டாரு. ஒவ்வொரு மாதம் அந்த 15ஆம் தேதி பஸ்காவை அனுசரிக்க வேண்டும். இது அவங்களுக்கு ஒரு பிரமாணமாகவே கொடுத்துட்டார். அது மீட்புக்கு அடையாளம். அப்படின்னா ஒரு பழைய வாழ்க்கையை முடித்துட்டு ஒரு புதிய வாழ்க்கை துவக்கத்துக்கு நேராக நம்ம கடந்து செல்கிறோம். ஆபீப் அப்படின்னா எல்லா எகிப்தின் பழைய வாழ்க்கை முடிந்து ஒரு புதிய வாழ்க்கையை பரம கானானை நோக்கி புறப்படுகிறோம் அர்த்தம். அந்த விடுதலை பெற்றதுக்கு அடையாளம். பழைய வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சிருச்சு, அடிமைத்தன வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சிருச்சு, ஒரு புதிய துவக்கம், புதிய ஆரம்பம். அதே மாதிரி யோவான் 19:29 இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் அவர் தொங்கி அவர் தாகத்தால் நிறைந்திருக்கும் போது போர்ச்சவன் கையில் ஈட்டி இருந்தது. அந்த தாகத்துக்கு இவன் என்ன செய்யலாம், அந்த காடியை ஈட்டியில் மாட்டி கொடுத்துருக்கலாம். ஆனால் அவன் என்ன செய்தாங்க வாசிங்க. காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காலனை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி. இந்த பழைய ஏற்பாட்டின் நியாயப்பிரமாணத்தின்படி இந்த பஸ்கா ஆசரித்த அதே அனுபவத்தின்படி இயேசு கிறிஸ்துவுக்கும் அந்த கசப்பு கலந்த காடியை இந்த ஈசோப்பு தண்டினால தோய்த்து தான் அவர் நாவியில கொண்டு கொடுத்தாங்க. வாசிமா. ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். அப்போ
அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய வாய்க்குள்ளே அந்த நுழைக்கப்படுகிறது. இயேசு நானே வாசல்னு சொல்கிறார் இல்லையா? நம்ம எல்லாரும் நம்ம அவருக்குள் வாழுகிறதுனால நானே வாசல் என்று சொன்னவர் அவருக்கும் இந்த ஈசோப்பு தண்டினாலே அந்த கசப்பு காடியை கொடுக்கறது. ஈசோப்பு அப்படின்னா அது ஒரு பழைய அதனுடைய பெரிய குணமளிக்கிற ஒரு மருந்து இருக்குது. என்னென்னா இயேசு கிறிஸ்து பஸ்காட்டுக்குட்டின்னு அடிக்கப்பட்டதுக்கு அடையாளம் ஈசோப்பு தண்டை பயன்படுத்தினது போல இயேசு கிறிஸ்துவுக்கும் அந்த ஈசோப்பு தண்டை கொண்டு தான் அந்த கசப்பு காடியை கொண்டு நாவில் வச்சுக்கிறாங்க, வாயில் கொடுத்துருக்குறாங்க. இது எதற்கு அடையாளம் அப்படின்னா நம்முடைய பஸ்கா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருக்குள் வாழ்கிற நமக்கு அவரே நமக்கு வாசல். அப்போ நாம் அவருக்குள் வாழ்கிற யாருடைய வாழ்க்கையிலையும் சங்கார தூதன் நமக்குள்ளே வர முடியாது, நம்மளை உயிரை சேதப்படுத்த முடியாது. நாம் அவருடைய இரத்தத்தினால மீட்கப்பட்டதுனாலே, இரத்தத்தினால் கழுவப்பட்டதுனாலே, அவருடைய இரத்தத்துக்குள்ளே மறைந்து இருக்கிறதுனாலே சங்கார தூதன் நம்மை கடந்து போகிறான். நம்முடைய பஸ்காவாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவும் அதே ஈசோப்பு தண்டினால் கசப்பு காடி கலந்து கொடுக்கப்பட்டார். இது பழைய பஸ்கா ஆட்டுக்குட்டிக்கு அடையாளமாக இருக்கிறபடினாலே நாம் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவாகிய பஸ்காவான மீட்கப்பட்டதற்கு இதுவே அடையாளம். அப்போது ஆண்டவர் முதலாவது நாம் ராமசேசை விட்டு இஸ்ரவேல் புறப்பட்டார்கள். வளமான வாழ்க்கை வாழ்ந்தாலும் அடிமைத்தனத்தில் இருந்தனாலே, அதாவது அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றாங்க. அப்படின்னா பழைய வாழ்க்கையை விட்டு ஒரு புதிய துவக்கத்துக்கு நேராக புறப்பட்டாங்க. அப்போது அந்த பஸ்காவி புறப்பட்ட மறுநாளிலே, பஸ்காவின் மறுநாளிலே வேதம் சொல்கிறது, புறப்பட்ட மறுநாள் பஸ்காவை ஆசரித்தார்கள். படிமாத 3 படி என்னாமோ 33:3 முதலாம் மாதத்தின் 15ஆம் தேதியிலே அவர்கள் ராமசேசை விட்டு புறப்பட்டார்கள். பஸ்காவுக்கு மறுநாளிலே எகிப்தியர் எல்லாரும் பார்க்க, பஸ்கா அப்போனா 15ஆம் தேதி பஸ்கா அனுசரிச்சுக்கிறாங்க, மறுநாளில் புறப்படுறாங்க. அப்போ வேதம் சொல்லுகிறது, அப்போ முதலாவது எகிப்தை விட்டு புறப்படும் போதுனா முதலாவது வளமான வாழ்க்கையை விட்டு எகிப்தை விட்டு புறப்பட முதலாவது நாம் அடிமைத்தனத்தில் விடுதலை பெறுகிறோம். அந்த விடுதலை பெறுவதற்கு அடையாளம் தான் பஸ்காவை அனுசரிக்கிறோம். நமக்காக அடிக்கப்பட்ட பஸ்கா. அப்போ அந்த பஸ்கா அடிக்கப்பட்டதன் மூலமாய் நாம் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை மீட்பு பெறுகிறோம். அப்போ பழைய வாழ்க்கையிலிருந்து புதிய வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பாவ அடிமைத்தனம் உலக அடிமைத்தனத்திலிருந்து ஒரு புதிய கிறிஸ்துவுக்குள் நான் புதிய சிருஷ்டியாக வாழ்க்கையை தொடங்குகிறேன். அதுக்கு அடையாளம் தான் பஸ்கா அனுசரிக்கிற ஒரு அடையாளம். எகிப்தை விட்டு புறப்பட்ட நாள். இப்போ முதலாவது வளமான அடிமைத்தன வாழ்க்கை விடுதலை பெற்றாங்க. விடுதலை பெற்றதுக்கு அடையாளமாக பஸ்காவை அனுசரித்தாங்க. இப்போ தான் இஸ்ரேல் ஜனங்கள் தொடர்ந்து பிரயாணப்படுறாங்க. தொடர்ந்து படிமா 33:3-4 படி தொடர்ந்து. அப்பொழுது எகிப்தியர் கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்கரித்த தலைப்பிள்ளைகளை எல்லாம் அடக்கம் பண்ணினார்கள். அவர்கள் தேவர்களின் பேரிலும் கர்த்தர் நீதி செலுத்தினார். பின்பு இஸ்ரவேல் புத்திரர் ராமசேசிலிருந்து புறப்பட்டு போய் சுக்கோத்திலே பாளையம் இறங்கினார்கள். வளமான வாழ்க்கையை விட்டுட்டாங்க, அடிமைத்தனத்தை விடுதலை பெற்று அடுத்து இஸ்ரவேலை மீட்கப்படுவதற்கு பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட வேண்டியதாக இருந்தது. அப்போ அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து மீட்கப்பட்டவங்க முதல் பிரயாணத்தில் சுக்கோத்துக்கு அவங்க பாளையம் இறங்குறாங்க. அப்போ சுக்கோத்து என்றால் தற்காலிக கூடாரம்னு அர்த்தம். இந்த உலக வாழ்க்கை எவ்வளோதான் சிறப்பாக வாழ்ந்தாலும் இது ஒரு நிரந்தரமானதல்ல, தற்காலிகமான வாழ்க்கை. ஏன் ஆண்டவர் அதை முதலாவது சுக்கோத்தில் பாளையம் இறங்க வச்சார்னா, மீட்கப்பட்ட ஒவ்வொரு தேவ வனாந்தர வாழ்க்கைங்கிறது தற்காலிகமானது, நிரந்தரமானதல்ல. இந்த வனாந்தர வாழ்க்கையை குறித்து பயப்படாதீங்க. தேவன் மேல் இருக்கிற விசுவாச வாழ்க்கை அதுதான் உண்மையானது. இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகள், கஷ்ட நஷ்டங்கள், நெருக்கங்கள், பாடுகள் இது தொடர்றதல்ல, நிரந்தரமானது அல்ல, தற்காலிகமானது. இந்த வனாந்தரத்தை தாண்டி தான் நம்ம கானானுக்குள்ளே போகணும். இது விசுவாச வாழ்க்கைக்கு அடையாளமாக இருக்கிறது. அப்போ இஸ்ரேல் ஜனங்களுக்கு இது எதற்காக இந்த சுக்கோத்தில் பாளையம் இறங்க வச்சார்னா, எகிப்தை விட்டு புறப்பட்ட ஜனங்கள், வளமான வாழ்க்கை விட்டு அடிமைத்தனத்தில் விடுதலை பெற்ற மக்கள், பஸ்காவின் மூலமாய், பஸ்கா பலியின் மூலமாய் அவர்கள் மீட்புக்கு அடையாளமாக மீட்கப்பட்ட ஜனங்கள்.
இப்போ இந்த வனாந்தர பாதையில் விசுவாச வாழ்க்கையில் இந்த உலக பிரகாரமான வாழ்க்கை இது நிரந்தரமானதல்ல, தற்காலிகமானது என்ற உணர்வோடு போகணுங்கிறக்காண்டி தான் முத சுக்கோத்தில் அவர் பாளையம் இறங்க வைத்தார். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளையும் நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு வாழ்கிற வாழ்க்கை, இந்த உலக பிரகாரமான வாழ்க்கை ஒரு தற்காலிகமானது என்பதை உணர்ந்து ஆண்டவரோடு கூட சார்ந்து ஒரு நிரந்தரமான நித்திய காணானுக்குள்ள பிரயாணப்பட்டு போகிறோங்கிற விசுவாசத்தோடு கடந்து போகும். இந்த பூமியில் வாழுகிற வரைக்கும் எல்லா நன்மைகளையும் தருவார். ஆனாலும் நன்மையின் மேலே கண்ணை வச்சிடாதபடி நன்மைகளை கொடுக்கிற தேவன் மேலே கண்களை வைத்து விசுவாசத்தில் கடந்து போங்க. இந்த பூமிக்குரிய வாழ்க்கை நிரந்தரமானது அல்ல, தற்காலிகமானது என்று கற்றுக் கொடுக்க தான் கர்த்தர் முத சுக்கோத்தில் பாலை வருகி வைத்தார். இதன் மூலமாக நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம்? இந்த உலகத்தில் எவ்வளோ பிரம்மாண்டமாக வாழ்ந்தாலும் ஒரு நாள் நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்குது. நித்திய வாழ்க்கைக்கு நேராக நம்ம போக போகிறோம். அதனால் இது பூமியில் வாழ்கிற வாழ்க்கை நிரந்தரம் கிடையாது, தற்காலிகமான கற்றுக் கொடுக்கறதா அவங்களோட பிரயாணத்தில் வனாந்தர பாதையை நடத்தினார். முதலாவது சுக்கோத்து மூலமாக என்ன கற்றுக்கொள்கிறோம்? தற்காலிகமான கூடாரம் இது நிரந்தரமானதல்ல. இந்த பூமியில் வாழ்கிற வாழ்க்கை நிரந்தரமானதல்ல, பரலோகம்தான் நமக்கு நிரந்தரமானது. அதை நாம் கற்றுக் கொடுக்க தான் முதல் பாளையம் சுக்கோத். தொடர்ந்து நாம் சுக்கோத்தை விட்டு அடுத்து எங்கே கூடாரம் போட்டாங்கன்னு வாசிக்கலாம். தொடர்ந்து படிமா, 5 படி. பின்பு இஸ்ரவேல் புத்திரர் ராமசேசிலிருந்து புறப்பட்டு போய் சுக்கோத்திலே பாளையம் இறங்கினார்கள். சுக்கோத்திலிருந்து புறப்பட்டு போய் வனாந்தரத்தின் எல்லையில் இருக்கிற ஏத்தாமிலே பாளையம் இறங்கினார்கள். ஏத்தாமிலிருந்து புறப்பட்டு போய் பாகாஸ் செபோனுக்கு எதிராக இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடிக்கு திரும்பி மிக்தோலுக்கு முன்பாக பாளையம் இறங்கினார்கள். பாளையம் நிறுத்திப்படி மறுபடியும் 5 வரைபடி. 5வது என்ன சொல்லுகிறது? நல்லபடி. சுக்கோத்திலிருந்து புறப்பட்டு எங்கே இறங்கினாங்க? சுக்கோத்திலிருந்து புறப்பட்டு போய் வனாந்தரத்தின் எல்லையில் இருக்கிற ஏத்தாமிலே. ஏத்தாம் 2வது பாளையம் ஏத்தாம். ஏத்தாம் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னா, ஒரு அடைக்கப்பட்ட ஸ்தலம், அடைக்கப்பட்ட சூழ்நிலை. இப்படிப்பட்ட அடுத்து என்ன சொல்கிறாங்க? முதலாவது தற்காலிகமான வாழ்க்கை தான் அப்படின்னு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். முதலாவது அடிமைத்திலிருந்து விடுதலை பெற்று வளமான வாழ்க்கையை விட்டு விடுதலையான வாழ்க்கைக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக உலகப்பிரகமான வாழ்க்கையை விட்டு வெளியேறி ஆகணும், எகிப்தை விட்டு வெளியேறணும். அது முதலாவது விடுதலையின் வாழ்க்கை. அப்போ நான் எகிப்தை விட்டு புறப்படுவதற்கு ஒரு பஸ்கா அடிக்கப்பட வேண்டும். அந்த பஸ்கா அடிக்கப்பட்ட ரத்தம் நிலைக்கால் பூசப்பட்டதுனால அந்த தேவனால் பாதுகாக்கப்படுகிறதுக்கு ஒரு அடையாளம், மீட்கப்பட்ட நாளுக்கு ஒரு அடையாளம் பஸ்கா பண்டிகை. 3வது, அவர்கள் முதலாவது தன் வாழ்க்கையை தொடரும் போது ஆரம்பிக்கும் போதே இந்த பூமி தற்காலிகமானதான், வாழ்கிற வாழ்க்கை இது நிரந்தரம் கிடையாது அப்படிங்கிற சுக்கோத்திர பாலை பெருக்கி இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமானது அல்ல, பரலோகம் தான் நிரந்தரமானது கற்றுக் கொடுக்குறார். 2வது ஏத்தாம் 4 பக்கமும் ஒரு அடைக்கப்பட்ட சூழ்நிலை. அப்படின்னா அவர்களை சுற்றிலும் 4 புறமும் ஒரு அடைக்கப்பட்ட நிலை இருக்கிறது. ஏத்தாம் அப்படின்னாலே அது அடைக்கப்பட்ட ஸ்தலம், இன்னும் அடைப்பட்ட சூழ்நிலை. 4 பக்கமும் வலதுபுறம் பார்த்தே சீனாய் செங்குத்து மலை, இடதுபுறமும் சீனாய் செங்குத்து சரிவு. முன்னாடி பார்த்தா செங்கடல், பின்னாடி பார்த்தா பார்வன் தொடர்கிறான். முன்னாடி போனால் செங்கடல் உள்ளனும், இங்கே சீனாய் மலை செங்குத்து சரிவு, இங்கிட்டு வலது இடதுபுறம். 4 பக்கமும் ஒரு அடைக்கப்பட்ட சூழ்நிலை. ஏத்தாம் என்றாலே ஒரு அடைக்கப்பட்ட ஸ்தலம், அடைப்பட்ட சூழ்நிலை. இந்த சூழ்நிலையில் அந்த ஜனங்களுக்கு என்ன ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறாரு அப்படின்னா, யாத்திரா 13, 20, 22. அவர்கள் சுக்கோத்திலிருந்து பிரயாணப்பட்டு வனாந்தரத்தின் ஓரமாய் ஏத்தாமிலே பாளையம் இறங்கினார்கள். அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும்
இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. என்ன சொல்றாரு அடுத்து? இந்த உலகத்தில் நீ வாழும் வர வாழ்க்கை வரைக்கும் பகல் இஸ்ரேல் ஜனங்களை மேகஸ்தம்பமாய், பகலில் இரவில் அக்னி ஸ்தம்பமாய் இஸ்ரேல் ஜனங்களை விட்டு விலகவே இல்லையா. இஸ்ரேல் ஜனங்களை எகிப்து விட்டு புறப்பட்டு அவர்கள் பிரயாணங்களில் பலவிதமான சூழ்நிலையில் ஆண்டவரோடு போராடினாங்க, மோசையோடு போராடினாங்க. மாறாவில் பிரச்சனை பண்ணாங்க, தண்ணி கசந்து இருக்குதுன்னு. ரெவிதி மேலே பிரச்சனை பண்ணாங்க, மேரிவாரத்தில் பிரச்சனை பண்ணாங்க, பொன் கட்டுக்குட்டியை செய்து பிரச்சனை பண்ணாங்க. விலையும் உபதேசத்தை கேட்டு வேசித்தனத்தின் பாவத்தின் மூலமாக அவர் கோபப்படுத்தினாங்க. அதனால அவர் சிச்சை கொடுத்தாலும் இத்தனை விதமான சூழ்நிலைகளை அவங்களுக்கு ஆண்டவருக்கு விரோதமாக மோசைக்கு விரோதமாக செயல்பட்டாலும் கர்த்தர் அவங்க மேலே வச்ச பாதுகாப்பை விட்டு விளக்கலை. கானானுக்குள்ளே போகிற வரைக்கும் பகலில் மேகஸ்தமர்கள் அக்கினிஸ்தம் அவர்களை விட்டு விலகவே இல்லையா. கர்த்தருடைய பாதுகாப்பு. அப்போது தேவனுடைய இந்த செய்தியின் மூலமாக நம்ம என்ன கற்றுக் கொடுக்குறார் ஆண்டவர்? உன்னை அழைத்த ஆண்டவர், ரட்சித்த ஆண்டவர், முடிவு பரியந்தம், மரண பரியந்தம், உலகத்தின் முடிவு நான் உன் கூட தான்ப்பா இருக்கிறேன், உன்னை பத்திரமா பாதுகாத்து கூட்டி சேர்ப்பேங்கிறார். அப்போ அடைக்கப்பட்ட முதலாவது சுக்காத்து தற்காலிகமான வாழ்க்கை. ரெண்டாவது ஏத்தாம் அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் நீ வாழ்ந்து போனாலும் கடந்து போனாலும் உன்னை நான் அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் இருந்து உன்னை பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போவேன். அந்த தடையெல்லாம் நீக்கி உன்னை கடைசி மட்டும் மரண பரியந்தமும் உலகத்தை முடிவு நடத்தி செல்வேன் அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கறதுக்கு தான் ஏத்தாமல் அடுத்து பாலையை இறங்க வைத்தார். இந்த செய்தி கேட்குற தேவனுடைய பிள்ளை முதலாவது எகிப்தை விட்டு வெளியேறணும். ஒரு பக்கம் வலை இருந்தாலும் அடிமைத்தனமான வாழ்க்கையில் இருக்கிற அது விடுதலையின் வாழ்க்கை. அந்த விடுதலைக்கு அடையாளம் பஸ்கா அடிக்கப்படணும். எகிப்தை விட்டு வெளியேறணும்னா பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்படணும். அந்த ஆட்டுக்குட்டி ரத்தம் சிந்தப்பட்ட பிறகுதான் பஸ்கா அனுசரித்து அந்த மீட்பின் நாளுக்கு அடையாளமாக இந்த புதிய ஏற்பாட்டுகள் நம்ம என்ன கற்றுக் கொடுக்கிறார் ஆண்டவர்? நமக்காக அடிக்கப்பட்ட பஸ்காவாகிய கிறிஸ்து ஒவ்வொரு நாள் அதை நினைவு கூற வேண்டும். அதே போல தற்காலிகம் சுக்கோத் வந்த உடனே அவங்களுக்கு வருஷந்தோறும் கூடார பண்டிகை நினைப்பூட்டினார். இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் தற்காலிகம் கூடார வாழ்க்கை தான் அப்படின்னு கற்றுக் கொடுப்பதற்காண்டி அந்த நியமமாக மாற்றிட்டார். மூன்றாவது ஏத்தாமுக்கு வரும்போது 4 பக்கம் அடைக்கப்பட்டிருந்தாலும் உலகத்தின் முடிவு பறிந்த நானே உன்னோடு இருந்து உன் ஆபத்து நேரம், உன் தேவை நேரம், நெருக்க நேரம் உன்னை பாதுகாத்து பத்திரமா அந்த வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்துக்கு கூட்டி சேர்த்துருவேன் அப்படிங்கிற கற்றுக் கொடுக்கறதுக்கு தான் ஏத்தாமல் அடுத்து பாலையாருங்க. நானே பாதுகாப்பு, நானே உன்னை வழிநடத்துகிற தேவன், நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன். மோசையோடு இருந்த போல உன்னோடு இருப்பேன். யோசுவாட்ட சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுற, உன்னை கைவிடுதலைன்னு சொன்னார். இந்த செய்தியின் மூலமாய் கிட்டத்தட்ட 2 பாலைகளை நாம் தியானித்திருக்கிறோம். முதலாவது ராமசேசை விட்டு வெளியேறி வளமான வாழ்க்கையை விட்டு வெளியேறி அடிமைத்தன வாழ்க்கையை விட்டு விடுதலை பெற்றாங்க. அந்த விடுதலை பெற்ற கடையில் பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்படணும். கிறிஸ்துவ நம்முடைய பஸ்காவாக இருக்கிறாரு. அவரால் மீட்கப்பட்டு நாம் சுதந்திரவாளியாக விசுவாச வாழ்க்கை ஒரு வனாந்திர பாதையாக இருக்கிறது. நம்ம கானானை நோக்கி புறப்பட்டு போகிறோம். அந்த முதல் பாலையை சுக்கோத்து தற்காலிகமான வாழ்க்கை தான். அதை கற்றுக் கொடுத்த சுக்கோத்தில் இஸ்ரேல் மக்களை தங்க வச்சார். அதுக்கடுத்து புறப்பட்டு ஏத்தாம் கூட்டு போனார். 4 பக்கம் அடைக்கப்பட்டது. போகிற பிரயாணத்தில் 4 புறம் உனக்கு அடைபட்ட சூழ்நிலை இருந்தாலும் உன்னை மீட்டெடுத்த ஆண்டவர் தடையில நீக்கி உன்னை வனாந்திர பாதையில கூட்டிகிட்டு போய் பத்திரமா நடத்தி செல்வார். உன்னை பாதுகாப்புக்காக கொடுக்கப்பட்ட மேகஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பமும் நீ என்ன சொல்ல எத்தனை குறை நிறைய வந்தாலும் அந்த பாதுகாப்பு உன்னை விட்டு விலகாது. அந்த பாதுகாப்பு உன்னை விட்டு எடுபடாது. உன்னை பத்திரமாய் தேவன் கூட்டி சேர்ப்பார். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே நன்றி செலுத்துகிறோம். இஸ்ரேல் எகிப்து கானான் பிரயாணத்தில் அவர் ராமசேசை விட்டு புறப்பட்டு அந்த புறப்பட்ட நாளுக்கு அடையாளமாக பஸ்காவை அனுசரித்து அது நமக்கு அடிக்கப்பட்ட இயேசுவாய பஸ்கா ஆட்டுக்குட்டி மீட்புக்காக அவரே இரட்சகர், அவரே மீட்பர் என்பது அடையாளமாக பஸ்கா அனுசரிக்கணும். எகிப்தை விட்டு வெளியேறுதுன்னா நான் இயேசு நமக்காக அடிக்கப்பட்டார், அடிமைத்தனத்தில் விடுதலை கொடுத்தார். அந்த விடுதலை பெற்ற நாம விசுவாச வாழ்க்கையாகி வனாந்தரத்தில் போகும்போது சுக்கோத்து வரலாம், தற்காலிகமான வாழ்க்கை தான், அதை கற்றுக் கொடுக்குறார். ஏத்தாம் வரலாம், அடைக்கப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம். நானே உன்னை வழிநடத்துகிற கர்த்தர்,
நானே உன்னை பாதுகாவலர் என்று கற்றுக் கொடுக்கிறார். முடிவு பாரதி நான் உன்னோடு இருந்து வாக்குத்தத்தம் பண்ணி தேச கூட்டி சேர்ப்பேங்கிறத அவர் உண்மையுள்ளவராக இருந்து நடத்துகிறார். இந்த செய்தி மூலமாக நம்முடைய வனாந்திர பாதையிலே ஒருவேளை சுக்கோத்து வரலாம், ஏத்தாம் வரலாம், அதெல்லாம் தற்காலிகமானது. அந்த அடைபட்ட வழியெல்லாம் அந்த தடைகளை நீக்கி நம்மை வழிநடத்தி செல்கிற கர்த்தர் மேகஸ்தம்பமாக அக்கினிஸ்தம் முன் செல்கிறார் என்பதை விளங்கி கொள்ளுங்க. தொடர்ந்து முன்னேறுங்க. நம்ம வழிநடத்துகிற தேவன் முடிவு பரியந்தவன் நம்ம கூட இருந்து நித்திய காணானைய பரமகாணர் கூட்டி சேர்ப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்மாவை கத்தரை சோத்திரி, வலுவல்லமே கத்தரை பரிசுத்தனாச்சம். என் ஆத்மாவே கத்தை செய்த சகல பகனமானவர் கத்தராய் இயேசு கிறிஸ்து கிருபை, பிதாவாய் தேவன் அன்பு, பரிசுத்தானை பராமரிப்போம். இயேசு கிறிஸ்து வருவன் அடித்திருந்து காப்பதாக. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதித்தாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதித்தாரே. கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். தேவன் முகத்தை பிரசன்னமாக்கட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா.